நான் வந்து இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா? ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா? நீங்கலாம் அங்க போவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு வீதி விருது விழா முடிச்சுட்டு வரும்போது, நான் வந்து அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல சாப்பிட்டுட்டு வெளிய வரும்போது, ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து 50 வயசு. உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பார்த்த உடனே, "நீங்க டிவிலலாம் பேசுவீங்களா?" அப்படின்னாங்க. "ஆமா." "விஜய நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார். உங்கள மாரி பத்திரிக்கையாளர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்க பாட்டுக்கு வந்து அவர விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பத்திரிக்கையாளரும் ஒரே மாரி பேசுறீங்க." மேடம் நான் அப்படி பேச மாட்டேன். இல்ல நீங்க வேற, நோட் நீங்க அப்படிலாம் பண்ணிக்கோங்க. பேச மாட்டீங்க. நோட் பண்ணிக்கோங்க சார். மத்தவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது சார் அப்படின்றாங்க. நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. இல்ல நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. அப்புறம் நான் கேட்டேன். "என்ன உங்களுக்கு என்ன விஜயோட என்ன கனெக்ஷன்?" அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேன் மென்டாலிட்டி அப்படின்றத நம்மளால டீகோட் பண்ண முடியாது. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பட் அவங்களோட என்ன கனெக்ஷன் விஜய் வச்சிருக்காரு அப்படின்றத நான் கேட்கும்போது, நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, "எனக்கு 50 வயசு ஆகுது சார். நான் விஜய் படங்கள பார்த்து வளர்ந்தவன். விஜய வந்து நான் வந்து ஒரு நடிகரா பார்க்கல. எங்க குடும்ப உறுப்பினரா நான் பார்க்கிறேன். விஜய வந்து என் ஃபேமிலில ஒருத்தரா பார்க்கிறேன்" அப்படின்னு. அப்ப சொல்லும்போது, என் முதல் பையனுக்கு விஜய்ன்னு பேர் வச்சிருக்கேன். என் 2வது பையனுக்கு வினோத்ன்னு பேர் வச்சிருக்கேன். எங்க வீட்ல 10 ஓட்டு, 10 ஓட்டும் அவருக்கு தான் போகும். இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்டின்னா, நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். ஏன்னா, எங்களுக்கு திமுக புடிக்காது. எங்க ஃபேமிலியே வந்து ஏடிஎம்கே, எங்களுக்கு திமுக புடிக்காது. நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். இப்ப மாத்தி நாங்க எல்லாம் விஜய்க்கு போடுறோம். சொல்றாங்க, "நீங்க சொல்றீங்க சார், இந்த மாரி ஜென்ஸி பசங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு. எழுதி வச்சுக்கங்க சார். எங்கள மாரி வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஓட் போடுறதுக்கு." நான் கேட்டேன். "என்ன உங்களுக்கு அவரோட என்ன கனெக்ஷன்? என்ன பாண்ட்?" அப்டின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, "நாங்க வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கான பார்க்குற மாரி ஒரு கிரஷ்ஷாவோ, ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவர பார்க்கல. அவர வந்து நாங்க ஒரு தம்பியா பார்க்குறோம். எங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்குறோம்." அப்டின்னாரு. அந்த கனெக்ஷன் அப்டின்றது வந்து, அது நீங்க அத எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்டின்றது ஒரு கேள்வி. பொலிட்டிக்கலா இது ஒரு சேலஞ்ச். எஸ்டாப்லிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கு. திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச்.